என் அன்பு பிள்ளையே, இன்று இந்த கருப்பன் உனக்கு ஒரு சவால் விட்டுச் சொல்கின்றேன். என் பிள்ளையே, இன்று இந்த அப்பனின் வாக்கை நீ முழுமையாக கேட்கும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்கு நாளைய விடியலில் உனக்கு என்ன நடக்கும், உன் வாழ்க்கையில் இனிமேல் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கும் என்பதையெல்லாம் இன்று இரவுக்குள் நீ உன்னுடைய கனவிலே கண்டு விடுவாய். நான் உனக்கு எல்லாவற்றையும் இன்றே உணர்த்தி விடுவேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி உனக்கே தெரியாமல் பல விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நீ ஓரிடத்தில் இருக்கும் பொழுது உன்னை பற்றி பேசுவதும், நீ அங்கிருந்து சென்ற பிறகு அவர்கள் உன்னை பற்றி வேறு விதமாக பேசுவதும், உன் மீது அவதூறுகள் பரப்புவதும் சற்று வித்தியாசமாகத்தான் இருக்கிறது. இப்படி உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நாள்தோறும் நடந்து கொண்டே இருப்பதால் என் பிள்ளையே, உனக்கே இப்பொழுது சில விஷயங்களின் மீது சந்தேகம் ஏற்பட்டு விட்டது. என் தங்கமே, என்னதான் நடக்கிறது நம் வாழ்க்கையில்? நம்மை சுற்றி இருப்பவர்கள் என்னதான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீ யோசிக்க தொடங்கிவிட்டாய் அல்லவா? இனியும் நம் வாழ்க்கை இப்படியே போய்விடுமா, அல்லது இவர்கள் எல்லாம் ஒரே அடியாக வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி விடலாமா? நாம் சிலரை ஒதுக்க நினைத்தால் நிச்சயமாக எல்லோரும் நம் வாழ்க்கையை விட்டு ஒதுங்கச் ஒரு சிலரை ஒதுக்க நினைத்தால் நிச்சயமாக எல்லோருமே நம் வாழ்க்கையை விட்டு சென்று விடுவார்கள். பிறகு உறவுகள் என்று யாருமே இல்லாமல் போய்விடுவார்கள். உறவுகள் வாழ்க்கைக்கு அவசியம் என்று என் குழந்தையே நீ நினைக்கிறாய் அல்லவா? நீ அப்படி நினைப்பதால் தான் என்னவோ உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று உண்மையான உறவுகள் எதையுமே உன்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் இந்த வாழ்க்கையை இனிமேல் எப்படி நகர்த்த வேண்டும் என்று யோசிக்கிறாய் அல்லவா? இனி நாம் என்ன செய்ய வேண்டும்? நினைத்த காரியத்தை வெற்றியடைய செய்து விடுவோமா என நினைத்து வருந்தி கொண்டு இருக்கிறாயல்லவா? அது மட்டுமா? இந்த காரியத்தை நான் நாளை தொடங்க நினைக்கிறேன். அந்த விஷயத்திற்காக வெளியிலே செல்ல நினைக்கிறேன். அந்த காரியம் எனக்கு வெற்றியாக கிடைக்குமா, அல்லது நாம் விரும்பிய வாழ்க்கை நமக்கு கிடைக்குமா, நாம் விரும்பிய நபர் நம்மோடு பேசுவாரா என்றெல்லாம் பலவிதமான எண்ணங்கள் உனக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது. அவை எல்லாவற்றுக்குமே இன்று உன் அப்பன் உனக்கு தீர்வினை கொடுத்து விட்டேன் என்றால் உனக்கு அதைவிட வேறு சந்தோஷம் எதுவும் இல்லை. என் தங்கமே, இன்று இரவே உனக்காக நான் உணர்த்தி காட்டுகிறேன். என் குழந்தையே, வேண்டாம் என்று சிலர் உன்னை அதிகமான வெறுப்பினை காட்டி ஒதுக்குகிறார் அல்லவா? அவர்களின் நடவடிக்கைகள் எதுவும் உனக்கு பிடித்தது போல் இல்லை. ஆனால் அவர்களை உன்னால் கடந்து செல்லவும் முடியவில்லை. அது காலத்தினுடைய கட்டாயமாக உன் வாழ்க்கையில் இருக்கிறது. அப்படியானால் இனி என்ன நடக்கும்? இனிமேல் இவர்களை விட்டு விலகிச் செல்ல வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? எதற்கு இந்த வாழ்க்கையில் எத்தனை கொடுமைகள் நமக்கு மட்டும் நடக்கிறது? எதிலுமே ஒரு தெளிவான முடிவினை எடுக்க முடியாத சூழ்நிலை நமக்கு மட்டும் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறதே. என் பிள்ளை, நீ மனம் வருந்தி கொண்டு இருக்கிறாய் அல்லவா? என் தங்கமே, இவர்களுடைய ஆட்டங்கள் எல்லாம் நீண்ட நாளுக்கு செல்லுபடி ஆகாது. இவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் என்ன செய்கிறார்கள் என்பதை நீயாகவே உணரப் போகின்றாய். அந்த தருணம் இப்பொழுது உனக்கு வந்து விட்டது. அதனை மற்றவர்களுக்கு வெட்ட வெளிச்சமாக நீ போட்டு காட்ட வேண்டிய காலநிலையும் இப்பொழுது வந்து விட்டது. என் தங்கமே, இவர்கள் உன்னை சுற்றி சுற்றி எத்தனை சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? நீ இல்லாத நேரத்தில் இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை மாற்றங்களை தந்து கொண்டிருக்கிறது. உன்னை பற்றி மற்றவர்களிடம் அவர்கள் பேசுகின்ற விதங்கள் எல்லாமே மிகவும் வித்தியாசமாகவும் ஏற்றுக்கொள்ள முடியாததாகவும் தான் இருக்கிறது. யார் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது செய்வார்கள் என்று நினைக்கின்ற என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் உனக்கு எதிரான பல விஷயங்களை அவர்கள்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீ நல்லவர்கள் என்று யாரை நம்புகிறாயோ, யாரை உன் நட்பாக எண்ணுகின்றாயோ
அவர்கள்தான் உனக்கு எதிரான காரியங்களை எல்லாம் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் என் தங்கமே, நீ அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கையை உன்னிடத்திலே சொல்லிவிடுகின்றேன். அது மட்டுமல்ல என் தங்க பிள்ளையே, முதலில் உனக்கு யார் துரோகத்தை செய்கின்றார்கள் என்பதை நான் அடையாளம் காட்டித் தருகின்றேன். யார் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கிறார்கள் என்பதை நான் உனக்கு நிச்சயமாக அவர்களின் அடையாளத்தோடு சொல்லிக் கொடுக்கப் போகிறேன். இனிமேல் இவர்களிடத்தில் எப்படி பழக வேண்டும் என்று உன்னிடத்திலே சொல்லும் பொழுது நிச்சயமாக இதையெல்லாம் நீ புரிந்து கொள்வாய். இந்த காலம் உனக்கு உணர்த்திய விஷயங்கள் எல்லாவற்றையும் அந்தந்த நேரத்தில் நீயாகவே ஏற்றுக்கொள்வாய். ஒருவர் மீது நீ கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கையினால் அவர்களை பற்றி மற்றவர்கள் பேசும் பொழுது அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அல்லவா? நீ யாருக்காக இன்று அவர்கள் பக்கம் நின்றாயோ அவர்களே உன்னை வாழ்க்கையில் ஒதுக்கவும் செய்கிறார்கள் அல்லவா? என் குழந்தையே, முதலில் அடுத்தவர்களுக்காக நீ ஒரு விஷயத்தை செய்கிறாய் என்றால் மீண்டும் அதற்கு பலனாக அவர்களிடத்திலிருந்து எதையுமே எதிர்பார்க்காமல் நீ செய்ய வேண்டும். யாரிடத்தில் யார் எதையாவது எதிர்பார்க்கும் பொழுது, யாரிடத்திலாவது எதையாவது எதிர்பார்த்து நிற்கும் பொழுது அதை அவர்கள் நமக்கு தராத பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையே உனக்கு வெறுப்பாகத்தான் மாறிவிடும். என் தங்கமே, இனி ஒரு பொழுதேனும் இந்த வாழ்க்கையில் நீ நினைக்கின்ற அத்தனை விஷயங்களிலும் உனக்கு தடங்களோ தாமதங்களோ ஏற்படுமானால் யாரிடத்திலும் சென்று நீ உதவிகளை கேட்காதே. செய்து கொடுத்தாயோ அவர்களிடத்திலே சென்று நீ உதவிகளை கேட்காதே. அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களுக்கெல்லாம் ஒரு நாளும் உனக்கு நல்ல தீர்வினை கொடுத்து விட மாட்டார்கள். உன் வாழ்க்கையில் அவர்கள் தந்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு எல்லாம் ஒரு நாளும் உனக்கு நல்ல தீர்வினை கொடுத்தது கிடையாது. உன் வாழ்க்கையில் அவர்கள் சில விஷயங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள் அல்லவா? இனிமேலும் என் குழந்தைக்கு அந்த வாழ்க்கையில் எந்த ஒரு வேதனைகளும் நடக்காமல் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, உன்னை சுற்றி நடப்பதற்கு இந்த அருப்பன் இன்று உறுதியளிக்கிறேன். இன்று இரவு நீ உறங்கச் செல்லுவதற்கு முன்பாக எந்த ஒரு கெட்ட விஷயங்களை பற்றியும் சிந்திக்காமல் இனிமேல் இந்த அப்பனின் வாக்கினை முழுவதுமாக கேட்டு என்ன நடக்கும், நம் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், எது எப்படி நம் வாழ்க்கையில் நடந்தால் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்பதை பற்றுமே நீ யோசிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அப்படி நீ யோசிக்கும் பொழுது உன்னுடைய மனதிலே நேர்மறையான எண்ணங்கள் மட்டுமே இருக்க வேண்டும். நீ நேர்மறையாக யோசித்து சிந்தித்து விட்டு நீ உறங்குவாய். அப்படி நீ உறங்கும் பொழுது உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை நான் உனக்கு காட்டி விடுவேன். உன்னுடைய சிந்தனைகள் எல்லாம் எதை சார்ந்து இருக்கிறதோ அதை சார்ந்து மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் உத்வேகமானது இருக்கும். அது மட்டுமல்ல, இன்று எல்லாம் நடக்கும் என்பதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். தேவையற்ற பல விஷயங்களினால் என் பிள்ளையே மனம் உடைந்து போயிருக்கின்றாய். தேவையற்ற விஷயம் என்று தெரிந்துவிட்ட பிறகு அங்கே மனம் உடைந்து போவதனால் எந்த ஒரு பலனும் கிடையாது. என் செல்லமே, உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளினாலும் உன்னுடைய மனதில் ஏற்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு விதமான மனக்கசப்புகளையும் நீக்கிவிட்டு இனிமேல் உன் வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்க இந்த கருப்பண்ணசாமி நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ நினைவில் வைத்துக்கொள். இந்த கருப்பண்ணசாமி நான் உனக்கு ஒரு பரிசாக ஒரு வரத்தினையும் கொடுக்கிறேன். என் தங்கமே, நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்காவிட்டாலும் ஒரு சில சந்தோஷங்களையும் உனக்கு நிச்சயமாக கொடுத்திருக்கிறது. எந்த ஒரு அன்பே ஆசைகளை காட்டி மாற்றிவிட முடியாது. என் தங்கமே, நீ வாழ்வதற்கே தகுதியில்லை என்றெல்லாம் ஒரு காலத்தில் சொல்லி இருப்பார்கள் அல்லவா? ஆனால் இப்பொழுது அப்படி ஏதும் அவர்களால் சொல்ல முடிகிறதா? இது ஒன்று போதாதா உன்னை மேலே கொண்டு? இந்த கருப்பண்ணசாமி உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பல மாற்றங்களை, பல நல்ல விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே.
நான் உன் வாழ்க்கையை என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் பாதுகாப்பாக வைத்திருக்கிறேன். அதனால் இனி நடக்கப் போவதை மட்டும் நீ நினைத்து எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கிறது. என்னவெல்லாம் நடக்கப் போகிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கப் போகிறது என்பதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு நீ மனவேதனைப்பட்டு கொண்டு இருக்காதே. மனதளவிற்குள் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் சுமந்து கொண்டு நீ காயப்பட்டு நின்று கொண்டிருக்காதே. இனி நான் எல்லாவற்றையும் உனக்கு ஏற்றது போல சூழ்நிலைகளாக உருவாக்கி கொடுக்கப் போகின்றேன். என் பிள்ளையே, இனி மன மகிழ்ச்சியோடு நீ எதிர்பார்த்த விடியலை நோக்கி காத்து கொண்டிரு. உனக்கான எல்லா விஷயங்களும் சரியான நேரத்தில் உனக்கு தானாகவே வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் அன்பு பிள்ளையே, இந்த கருப்பண்ணசாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.